தியாலஜி ஹேஸ் ஆன்சர் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எனிதிங். மல்லிக் கபூரை கூட நல்லவனா ஆக்கலாம் தியாலஜி மூலமா. நான் இதை சொல்லலை, முஸ்லீம் தியாலஜி சொல்லலை, ஹிந்து தியாலஜி மூலமாகவே மல்லிக் கபூரை கூட நல்லவனாக்கலாம். எப்படின்னா, ஐயோ மல்லிக் கபூர் எவ்வளோ பெரிய மகானுபாவம் தெரியுமா, அவன் மட்டும் ஸ்ரீரங்கத்துக்கு வராத போயிருந்தா இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவா ஒற்றுமை பட்டிருக்க மாட்டா, இத்தனை பேருடைய பக்தி உத்ரேகத்தை ரங்கநாதரே பார்க்கணும்னு நினைச்சார், 10,000 வைஷ்ணவா பெருமாளுக்காக தலை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு முன் வந்து நின்னா அதுக்கு காரணம் மல்லிக் கபூர் தானே. இந்த 10,000 வைஷ்ணவா இருக்காளே, அவ தலையெல்லாம் போனாலும் அவ போனது என்னவோ வைகுண்டத்துக்கு தான். இத்தனை பேர் வைகுண்டத்துக்கு போனது மல்லிக் கபூரால தானே. எம்பெருமான் இவா எல்லாருக்கும் தனக்காக பிராணனை விட்டு வைகுண்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் சங்கல்பத்தை புரிஞ்சுண்டு பெருமாள் பக்தனா இருந்து மல்லிக் கபூர் படம் எடுத்தான். அப்படின்லாம் கதை அளக்கலாம். நிஜம் என்னன்னு உலகத்துக்கு தெரியும், நீயும் நானும் பேசலாம். அதை இதுக்கு 4 பேர் தலையாட்டுவான் நான் சொல்றேங்கிறதுக்காக. ஆனா உலகத்துக்கு நிஜம் என்னன்னு தெரியும். கன்வீனியன்ட் ஆன்சர்ல கன்வின்ஸ் ஆகக்கூடாது. என்ன கன்வின்சிங் ஆன்சரை தேடணும். தைரியமா எழுந்து நில்லுங்கோ. தான் சொல்றேனே, உண்மை எதுன்னு தேட ஆரம்பிங்கோ, சத்தியத்தை எடுத்து தேட ஆரம்பிங்கோ. சத்தியத்தை எதுன்னு தேட ஆரம்பிச்சாலே அது ஹிந்து தர்மம், சனாதன தர்மம், அதுக்கு ரொம்ப பொருத்தமாக தான் இருக்கு. நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்பொழுது வீக்னஸோட பாதைக்கு போகக்கூடாது, அதுதான் பாயிண்ட். அப்படி இருக்கும் பொழுது வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது தைரியமா தில்லா எழுந்து நிற்கிறவனுக்கு அது கை கொடுக்கும், கை கொடுக்கும்.